வணக்க நேயர்களே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பழமொழி தான். நேற்று பார்த்த அந்த பழமொழி, அச்சாணி இல்லாமல் தேர் முச்சானும் ஓடாது அப்படின்னு சொல்கிறது தான் அந்த பழமொழி. இந்த பழமொழியினுடைய பொருள் என்ன அப்படின்னா, முதல்ல ஒரு தேர் இருக்குது அப்படின்னா அந்த தேருக்கு சக்கரத்துக்கு அச்சாணி அப்படின்னு சொல்கிறது ரொம்ப முக்கியம். அந்த அச்சாணி இல்லை அப்படின்னா தேர் நிற்காது, தேரில் அந்த சக்கரம் நிற்காது. அப்போது அந்த தேருக்கு அச்சாணி அப்படின்றது எவ்வளவு முக்கியம் இல்லையா? எவ்வளோ பெரிய தேராக இருந்தாலும் அந்த அச்சாணி இருந்தால் மட்டும்தான் தேர் ஓடும். சரிங்க, இந்த பழமொழி ஏன் நம்ம இன்னை வரைக்கும் வாழ்க்கையில் நம்ம அதை சொல்லிகிட்ருக்குறோம்? யாராவது ஏதாவது ஒன்று சொன்னாங்க அப்படின்னா, அச்சாணி இல்லாமல் தேர் முச்சானும் ஓடாது அப்படின்னு சொல்லி, அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. நம்ம சமுதாயத்தில் ஒரு குடும்பம் அப்படின்னு ஒன்று இருக்கும், எல்லாருக்குமே தனித்தனி குடும்பம். அந்த குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் யாராவது ஒருத்தர் பேச்சை மற்றவங்க எல்லாருமே கேட்பாங்க. அந்த ஒரு பேச்சு மட்டும்தான் கேட்பாங்க. அது எல்லா குடும்பத்துலேயும் இந்த மாதிரி நடக்கும். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். வீட்டில் அடங்காத பையன் ஒரு இருப்பான், அப்பா சொன்னால் கேட்க மாட்டான். ஆனால் அந்த அப்பனுடைய தாய் மாமன் ஒருத்தர் இருப்பார், அவர் சொன்னால் கேட்பான். இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் தாய் மாமன் இல்லைனா தாத்தன் இல்லைனா தாத்தனுக்கு அண்ணன், சித்தப்பா, அத்தை, இப்படி யாராவது ஒருத்தர் பேச்சு அந்த குடும்பமே கேட்குங்க. அந்த ஒரு செயலுக்காக வந்தது தாங்க. அந்த ஒரு பெரியவர் அல்லது அந்த குடும்பத்தில் சொல்கிற பேச்சை எல்லோரும் கேட்குறாங்கன்னா, அந்த சொல்லக்கூடிய அந்த ஒரு நபர் இல்லை அப்படின்னா அந்த குடும்பத்தில் எந்த விதமான ஒரு நல்ல காரியமும் நடக்காதுங்க. இப்போ ஒரு பெண் பார்க்க போகணும் அப்படின்னா முதல்ல அவர்கிட்ட தான் போய் சொல்லுவாங்க. அவர் எல்லா இடத்துலையும் விசாரிச்சுட்டு, பொண்ணோ பையனோ பார்க்க போகிறோன்னா சம்மந்தப்பட்ட அந்த குடும்பத்தை பற்றி விசாரிச்சுட்டு அவர் சொல்லுவார், இந்த குடும்பம் இப்படி, இவங்க இத்தனை பேர் இருக்காங்க, இவ்வளோ ஒரு வருமானமாக இருக்குது, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் அவர் என்ன சொல்கிறாரோ அந்த சொல்லுக்கு கட்டுப்பட்டு அந்த குடும்பம் அப்படி நடக்குங்க. இப்போ ஒரு வேளை ஒரு பையன் போய் இப்போ ஒரு பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டாங்க. இவர் பார்த்துட்டு வந்துட்டு பொண்ணு நல்லா இருக்குது, ஆனால் குடும்பத்தினுடைய வாழ்க்கை அல்லது அவங்களுக்கான பொருளாதாரம் அப்படி. இந்த கிளி சத்தங்க, நமக்கு எப்போவுமே இயற்கைன்னா ரொம்ப நேசிப்போம்மா, இடையில் கிளி கத்தவும் நான் நிறுத்திட்டேன். இந்த பையனுக்கு பொண்ணு பிடிச்சிருந்தாலும் வேறு ஏதோ ஒரு காரணத்தினால அந்த குடும்பத்தில் அந்த பொண்ணு கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த பையனுக்கு பிடிச்சிருக்கும் அந்த பொண்ணை. ஆனாலும் அந்த பெரியவர் சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக தவிர்க்கவே முடியாமல் அதை அந்த பையன் ஏற்றுப்பான். அதுதாங்க அந்த குடும்பத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பலம், இந்த உறவு முறையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து. அதுதாங்க அந்த அச்சாணி. அதற்காக வந்தது தாங்க இந்த பழமொழி. திரும்ப ஒரு முறை நான் சொல்கிறேன் பாருங்கள். அச்சாணி இல்லாமல் தேர் முச்சானும் ஓடாது. முச்சானும் அப்படின்னு என்ன தெரியுங்களா? அந்த அச்சாணி இல்லாமல் தேர் 3 சான் தொலைவுக்கு கூட போக முடியாதுங்க, தேர் நகராது. அந்த மாதிரி தாங்க இந்த பெரியவரும். அவருடைய பேச்சு கட்டுப்பட்டு தான் இருப்பாங்க. அவர் சொன்னால் தான் அந்த குடும்பத்தில் அடுத்த நடவடிக்கையே எடுக்க ஆரம்பிப்பாங்க. இதுதாங்க அந்த பழமொழி. இந்த பழமொழி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க எல்லாமே லைக் பண்ணுங்கள். முதல் முறை நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. 1000, 2000, 3000 அப்படின்னு. சமீபத்தில் இப்போ போட்ட ஒரு பதிவு கூட பார்த்திங்கன்னா 11,000 போயிருக்கு வியூவர்ஸு. ரொம்ப மகிழ்ச்சி. இதுக்கு முன்னாடி ஒரு பதிவில் 13,000 போயிருந்தது. அதுக்கப்புறம் இது ஒன்று போயிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அதுதான் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். மேலும் இதே மாதிரி அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். இந்த பதிவில் நம்ம சொல்ல வர்றது இயற்கையோடு சேர்ந்த ஒரு காட்சியை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி தான். அந்த அடிப்படையில் இந்த இயற்கைக்கு பின்னாடி ஒரு அம்மன் கோயில் இருக்குது. அந்த கோயிலோடைய காட்சியோடு நம்ம பதிவு நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.